திண்டுக்கல் மாவட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தமிழக அமைச்சர் குழுவினர் ஆய்வு செய்தனர். அப்போது விவசாயிகள் கருகிய பயிருடன் தங்களுடைய குறைகளை தெரிவித்தனர். பருவமழை பொய்த்து போனதால் தமிழகம் முழுவதும் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. மழையை நம்பி பயிரிடப்பட்ட பயிர்களும் கருகி விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் சென்னை நீங்கலாக தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களையும் வறட்சி பகுதிகளாக அறிவித்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டார். மேலும் நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையிலான ஒரு குழுவையும் அமைத்து பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்ய நடவடிக்கை மேற்கொண்டார். அதன்படி அமைச்சர்கள் குழு பாதிக்கப்பட்ட டெல்டா பகுதி உட்பட பல்வேறு பகுதிகளை ஆய்வு மேற்கொண்டனர். சனிக்கிழமை திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைச்சர்கள் குழு ஆய்வு செய்தனர். அப்போது அவர்களிடம் விவசாயிகள் கருகிய பயிர்களை காண்பித்து தங்களுடைய குறைகளை தெரிவித்தனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு உரிய நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தினர். நாங்க விவசாயத்தை நம்பிதான் இந்த நெல்லை நட்டோம். அது பார்த்தா கடைசியில மழை நல்லா பறிஞ்சு வர்ற டயத்துல மழையெல்லாம் போயிருச்சு. மழையெல்லாம் பயிரெல்லாம் காஞ்சு போச்சு. நாங்க ஒரு ஏக்கருக்கு 26,000 27,000 செலவு பண்ணி நட்ட வட்டிக்கு வாங்கி 5 ரூபா வட்டி 10 ரூபா வட்டி இப்படி வாங்கி நட்டிருக்கோம். அது இப்படி கடனாகி உட்காந்துருக்கோம். அந்த வட்டியும் கட்ட முடியாம இந்த விவசாயமும் இந்த மாதிரி ஆகி போய் நாங்க இவ்வளவு புள்ள குட்டியும் பார்க்க முடியாம ஆடு மாடு மேயுதுங்க. ஒண்ணுமே செய்ய முடியல. கஷ்டமா இருக்கு. இந்த ஈடு நீங்கதான் ஏதாவது வழி பண்ணி இதுக்கு ஈடு கொடுக்கணும். திண்டுக்கல்லை தொடர்ந்து அமைச்சர்கள் குழு மதுரை, தூத்துக்குடி, நெல்லை போன்ற தென் மாவட்டங்களில் தங்களுடைய ஆய்வுப் பணியை மேற்கொள்ள உள்ளனர்.